இந்த ஒரு கியர் ஷிஃப்டர் புஷ் கட் ஆயிடுச்சுன்னா நீங்க வச்சிருக்க ஃபோர்டு ஃபிகோ ஃபியஸ்டா இக்கோஸ்போர்ட்ல எந்த கியருமே விழாது. தேர்டு ஃபோர்த் கியர் மட்டும் தான் விழும். இப்போ நான் எடுத்திருக்க வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிகோ. இதில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் மட்டும் தான் விழுது, மற்ற கியர் எதுவுமே விழா மாதிரி தெரியல, ப்ளே அதிகமாக இருக்குன்றது தான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். இந்த புஷ் எங்கே வரன்றது காட்டுறேன் பாருங்க. இந்த கியர் பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா 2 கேபிள் வரும், ஷிஃப்டர் கேபிள், செலக்டர் கேபிள். இந்த வண்டியில் இந்த ஷிஃப்ட் பண்ற கேபிள் இருக்கு பார்த்தீங்களா, இது கலண்டிடுச்சு. இந்த புஷ் வந்து ப்ளே அதிகமானதுனால அந்த ஷிஃப்டர் யூனிட்ல இருந்து அந்த கேபிள் அப்படியே கலண்டி வரதுனால உங்களால எதுவுமே ஷிஃப்ட் பண்ண முடியாது. எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸை கழட்டினீங்கன்னா 2 கேபிள் வரும். கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா செலக்டர் கேபிள், மேல அந்த ஒயிட் கலர்ல புஷ் கருப்பு புஷ் வந்து பாத்தீங்களா அதுதான் வந்து ஷிஃப்ட் கேபிள். இந்த புஷ் கட் ஆயிடுச்சுனா தான் அந்த மாதிரி கியர் விழாது. இதோட பார்ட் பிரைஸ் மேல மென்ஷன் பண்ணிருக்கேன். முக்காவாசி IBFI கியர் பாக்ஸ்ல தான் இந்த மாதிரி வரும். இப்போ நான் புது புஷ் போட்டுட்டு செக் பண்ணி பார்க்கறேன் பாருங்க. இந்த மாதிரி உங்க வண்டியில செக் பண்ணி பாருங்க, மாத்தி பாருங்க.